கல்வி அமைச்சு அடுத்த ஆண்டு 66.2 பில்லியன் ஒதுக்கீட்டை பெறும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இது 2025ஆம் ஆண்டிற்கான 64.2 பில்லியனில் இருந்து அதிகம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மொத்தத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2 பில்லியன் 520க்கும் மேற்பட்ட பாழடைந்த பள்ளிகளை மேம்படுத்தவும், குறிப்பாக சபா மற்றும் சரவாக்கில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வகையான பள்ளிகளையும் பழுது பார்க்கவும் பராமரிக்கவும் பயன்படுத்தப்படும். மாணவர் வசதிகள் மற்றும் ஆசிரியர் அறைகளை மேம்படுத்துவது இதில் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார், உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மொத்தம் 38 புதிய பள்ளிகள் கட்டப்படும் என்றும் அறிவித்துள்ளார். பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தற்போது 3ஆம் படிவம் வரையிலான மாணவர்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ள பள்ளி உதவி திட்டத்தை 5ஆம் படிவம் வரையிலான மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், இதற்காக 180 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அன்வார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.